வெல்கம் டு எலக்ட்ரிக்கல் டெக் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயரிங் எப்படி செய்வது. அதாவது நம்ம இன்வெர்டர் ஒயரிங் இப்போ பண்ணுறோம். ஆனால் எல்லாமே ஒன்று தான். அதாவது பைப்பு உள்ள எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும். எப்படி பைப் உடச்சி போட்டோம், எப்படி ஒயர் இழுக்கிறாங்க அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும். அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கு மூலிமா ஒயரை இழுப்போம். அது எப்படி இழுக்கிறோம் அப்படி தான் நம்ம இந்த வாட்டி வீடியோ ஷூட் பண்ணி எடுத்திருக்கோம். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். The dark side inside you. Contract your senses. இப்போ இந்த பாத்ரூம் லைனுக்கு நம்ம இன்வெர்டர் ஒயரிங் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாம், எப்படி பைப்புக்குள்ள ஒயர் இருக்குது நிறைய பேர் சந்தேகம் இருக்கும். நம்ம அது வரைக்கும் அந்த வீடியோ போட்டதில்லை. ஸோ உங்களுக்காக இப்போ பழைய இதில் நம்ம ஸ்ப்ரிங் விடும்போது நம்ம எதுக்கும் சேஃப்டிக்காக மெயின் ஆஃப் பண்ணி வச்சிடணும். ஏன் அப்படின்னா சில இடத்துல சிலி கட்டாக இருந்தது அப்படின்னா ஸ்ப்ரிங்கு போட்டுச்சுன்னா நம்மளுக்கு ஷாக் அடிக்குங்களா. இப்போ நம்ம அங்கே விட்ட ஸ்ப்ரிங்கு இங்கே வந்துருச்சு. ஸோ இங்கேருந்து இழுத்து போகும் பார்த்தீங்கன்னா சைடில் போகுது. சைடில் விட்டோம் அப்படின்னா மேலே லாக் பண்ண வரும், அங்கே வந்துடும். இப்போ இங்கே வந்துருச்சு. இப்போ இங்கேருந்து மேலே விட போகிறோம். ஸ்ப்ரிங் எப்போவுமே இங்கே தான் பிடிக்கணும். லாங்கில் பிடிச்சோம் அப்படின்னா ஸ்ப்ரிங் எக்ஸ்பேண்ட் ஆகி ஒரு மாதிரி தொலை லூஸ் ஆகிடும். ஓகேங்களா. நம்ம அங்கே விடுற ஸ்ப்ரிங்கு இங்கே தான் வரும். இங்கே ஸ்ப்ரிங் எப்படி வருதுன்னு நீங்கள் லைவாக பாருங்கள். இப்போ ஸ்ப்ரிங் வந்துருச்சு. இப்போ எடுத்துட்டோம். இப்போ இதில் ஒயர் கட்ட போகிறோம். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ்லேருந்து இந்த ஜங்ஷன் பாக்ஸ் இந்த ஃபேன் பாக்ஸ் இந்த ஃபேன் பாக்ஸ் இந்த ஜங்ஷன் பாக்ஸ் இன்புட் லைனு அவுட்புட் லைன்லாம் நம்ம ரன் பண்ணி வச்சுருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் பாருங்கள். இந்த எல்லோ எர்த்து, ஏன்னா ஒயர் கலர் இல்லாதனால எல்லோ எர்த்தாக போட்டிருக்கோம். ஒரே சிங்கிள் கலர் காயில் வாங்கி தந்தனால பாருங்கள், எல்லோ கலர் இன்வெர்ட்டர், அதாவது எல்லோ கலர் டேப் அடிச்சிருக்கோம் இன்வெர்ட்டர். இது ஃபேஸு, ரெட் கலர் டேப் ஃபேஸு. இது நியூட்ரல். ஸோ நியூட்ரல், ஃபேஸ், எர்த்து, இன்வெர்டர் பீஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல நீங்கள் ரன் பண்ண போகிறோம். இந்த ஒயரை எப்படி கட்டுறதுன்னு பாருங்கள். நம்ம இப்படியும் டேரெக்டாக இப்போ பக்கத்தில் இருக்கலாம், இப்படியே டேரெக்டாக டேப் படிக்கலாம். சப்போஸ் லாங்கில் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முனையை சீவிட்டு நம்ம இந்த ஹோல்ஸில் முறுக்கி அந்த மாதிரியும் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ 4 ஒயரில் இப்போ ஏதாவது ஒரு ஒயர் இப்படி மடக்கிட்டு ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டு ஸோ இதுங்களோட சேர்ந்து நம்ம இதை கட்டி விடலாம். இப்போது இங்கேருந்து நம்ம எடுக்க போகிறோம். எதுக்காக தள்ளி விடுறோம் அப்படின்னா, தள்ளி விடும் போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்ப்ரிங் நம்மளுக்கு அந்தளவுக்கு டேமேஜ் ஆகாது. ஸோ அந்த டேமேஜை கவர் பண்ணுறதுக்காக தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். ஸோ உள்ளே போயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல எடுத்தாச்சு. ஸோ இங்கே தான் இப்போ பாக்ஸ் வைக்க போகிறோம். ஸோ பாக்ஸு 2A கண்ட்ரோல் இங்கே தான் வைக்க போகிறனால நம்ம இங்கே மெயின் எல்லாமே இன்புட்டெல்லாம் எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்ப்ரிங்கில் விட்டோம் பார்த்தீங்களா,
ஸோ இதை பிரிச்சுட்டு நம்ம இங்கேருந்து பாத்ரூமுக்கு கண்ட்ரோலுக்கு நம்ம இப்போ தனியாக வந்து இன்வெர்டர் சப்ளை தள்ள போகிறோம். இப்போது இங்கே இழுக்க போகிறோம். இதுக்கு வந்து 1.5 பெரம் தான் போட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா வெறும் ஒரு லைட்டு மட்டும்தான். ஸோ வந்து அதுக்கு போதும். வந்துடுச்சு. ஸோ நம்ம கீழோட பாக்ஸுக்கு தான் போகுது. இதை வந்து இப்போ அங்கே போய் இழுக்கலாம். ஸோ வந்துடுச்சு. இவ்வளோ ஒயர் போதும். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா முறுக்கி விடுறது அது இந்த மாதிரி தான். இந்த மாதிரி முறுக்கி விட்டோம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் பிரியாது. ஸோ இந்த போர்டுக்கு வந்துடுச்சு. இப்போ இன்னொரு பாத்ரூம் இருக்குது. அந்த பாத்ரூம் இதை மாதிரி தள்ள போகிறோம். ஸோ அதை வந்து லைவாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பாத்ரூமுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை எடுக்க போகிறோம். ஸோ இன்வெர்டர் ஒயரிங் பண்ண போகிறோம். இப்போ வந்து இதில் விட்டோம் அப்படின்னா அந்த வாலில் உள்ள ஜங்ஷன் வந்துட்டு ஜங்ஷனில் நீங்கள் வந்துட்டு நம்ம முதல்ல இழுத்தோம் பார்த்திங்களா, அந்த இதுக்கு வந்து இந்த சீலிங் மூலிமா வந்து அங்கே போயிடும். ஸோ இப்போ அதை தான் இப்போ ரன் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் இங்கே வந்துருச்சு ஸ்ப்ரிங்கு. ஸோ இங்கேருந்து இப்போ நம்ம இங்கே விட போகிறோம். இங்கேருந்து இங்கே விட போகிறோம். இங்கேருந்து சைடில் போது பார்த்திங்களா, இது வந்து அந்த இடத்துக்கு போயிடும். ஸோ எப்படி விடுறது பார்ப்போம். ஸ்ப்ரிங் அதே மாதிரி டெம்பரும் அதை தான் வந்து பார்த்திங்கன்னா லாங்காக போகிறதுக்கெலாம் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போது இங்கே ஸ்ப்ரிங் வந்துருச்சிங்களா. ஸோ ஒயர் கட்டியாச்சு. அங்கேருந்து அப்படியே ஒரே டைமாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகேங்களா. ஸோ ஒயர் வந்துடுச்சு. இப்போ இங்கே எடுத்துருவோம். வந்துடுச்சு. இப்போ அங்கே நம்ம பையன் இருக்கிறாப்புல. ஸோ வந்து அப்படியே வந்து ஒயரை தள்ளிடலாம். ரெண்டு பக்கமும் வந்து ஒயர் இருக்கும்போது வந்து ஆள் தேவைப்படும். ஸோ 2 பேர் இருந்தால் தான் வந்து ஒயர் வந்து இழுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா அப்போ ஸ்ப்ரிங்கும் கண்டமாகாமல் இதுவும் இதாகாமல் இருக்கும். ஆமாம் இது ஓகே. இப்போ வந்து ஒயர் எடுத்தாச்சு. நம்ம பேட்டரி கனெக்ஷன் பண்ணும்போது மொத்தமாக சேர்த்து அப்லோட் பண்ணிடலாம்.